கோவை கொடிசியா வளாகத்தில் வசந்தன் கோவின் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் திருவள்ளூர் மற்றும் தென்காசியில் வசந்தன் கோவின் புதிய கிளைகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் நம்பர் 1 டீலரான வசந்தன் கோ மற்றும் ஸ்மைலி குரூப் இணைந்து நடத்தும் மாபெரும் ஷாப்பிங் திருவிழா கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஃப்ரிட்ஜ், எல்இடி டிவி, செல்போன், வாஷிங் மெஷின், கட்டல், மெத்தை, பீரோ உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களும் பேட்டரியில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியை வசந்தன் கோ பங்குதாரர் வினோத்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்மைலி குரூப் செந்தில்குமார், சுகன்யா, அருண், பிரசன்னா மற்றும் வசந்தன் கோ ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 25,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் தங்க காசுகள் வழங்கப்படுகிறது. எக்ஸ்போ இன்னைக்கு நம்ம கிராண்டா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வசந்தன் கோவின் 146வது புதிய கிளையை வசந்தன் கோவின் பங்குதாரர்கள் தமிழ்ச்செல்வி வசந்தகுமார், தங்கமலர் ஜெகநாத் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கியவர்களுக்கு தமிழ்ச்செல்வி வசந்தகுமார் தங்க நாணயம் வழங்கி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து கடை ஊழியர்களுடன் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சிவலிங்கம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்போ பொன்னேரில் ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு மறுபடியும் வேறு வாஷிங் மிஷின் தேவைப்பட்டது. அது பொருள் எடுத்துக்காக நான் இங்கே வந்தேன். பார்த்தா எல்லா பொருளும் தரமாக இருந்தது. நானும் ஒரு வாஷிங் மிஷினும் எடுத்தேன். அதுவும் நல்லா இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டிஸ் வசந்தன் கோல ஒரு டிவியும் எடுத்தேன். அந்த பொருளும் எனக்கு தரமாக இருந்தது. சர்வீஸும் பண்ணி கொடுத்தாங்க நல்லா. குக்கர் வாங்கணும். அந்த அவங்க நம்ம கிட்ட நடக்கிற முறை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே போல பொருள் நல்ல பொருளாகுது. எல்லாமே விலை குறைவாக இருக்குது. அதே போல கடன் வசதியும் செய்து தராங்க. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் வசந்தன் கோவின் 147வது புதிய கிளையை வசந்தன் கோவின் பங்குதாரரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜய் வசந்த் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து நெல்லை நாடார் சங்க தலைவர் RK காளிதாசன், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் MS காமராஜ், செல்வராஜ், VK கணபதி, வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராமர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றினர். இதைத் தொடர்ந்து விஜய் வசந்த் MP முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இங்கே பாவூர் சத்திரத்தில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. எல்லா பொருளுமே இருக்குது. நாங்கள் AC வாங்க வந்திருக்கோம். எல்லா பிராண்டில் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே பார்க்கணும் அப்படின்னு வந்தேன். இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்ம திருநெல்வேலி இல்லைனா தென்காசி அந்த மாதிரி தான் நம்ம போய்கிட்டே இருப்போம். இப்போ இந்த சுற்று வட்டார கிராமங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசந்தன் கோ மிக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். முன்னதாக பாவூர் சத்திரத்தில் காமராஜர் சிலைக்கு விஜய் வசந்த் MP மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.